ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சம்திங் டுடேஸ் பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா the meaning of public administration அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி ஆன் Thursday. அன்றைக்கி வந்து ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இன்றைக்கி நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் த மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. கேட்குதா பின்னாடி இல்லையா? இது முன்னாடி வாங்க. I provided with the material something IGNOU materials வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மேஜராக மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஏரியாவுக்கு நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். எஸ்பெஷலி இந்த ஒரு டாபிக் மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் ஐ ஹவ் given you something some more additional pages also, something the nature of public administration என்ன, then the significance of public administration என்ன, the scope of public administration என்ன, தென் ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸில் இருக்குது. டைரெக்டாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்குள்ளே சிமிலாரிட்டி என்ன, இதுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் என்னங்கிறது நம்ம சிலபஸில் டைரெக்டாக மென்ஷன் பண்ணல. பட் ஓல்டர் பீரியடில் சம்திங் டியூரிங் 80s and 90s பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் மேபி இந்த சிலபஸ் இருந்திருக்கும். அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க, விச் மீன்ஸ் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் private and public administration அப்படிங்கிறது. ஓகே, ஸோ your only duty is to just read the material, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுலேருந்து விஷயங்கள் எதையும் நீ மக்கப் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லாது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க அடிஷ்னல் டாபிக்ஸ் எல்லாமே ஃபார் யுவர் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் எ சப்ஜெக்ட் மட்டும்தான். அதை தாண்டி வந்து அதுலேருந்து எக்ஸாமினேஷன் பர்ஸ்பெக்டிவ்க்கு போகிறது அப்படிங்கிறது எந்தெந்த பேஜஸ்ன்னு மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். பட் பிஃபோர் தட் வி ஹாவ் டு நோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா எவல்யூஷன் அண்ட் டைனமிக் நேச்சர் ஆஃப் த மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். எஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், அதோட மீனிங் வந்து டைனமிக் நேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் எவால்விங் இன் நேச்சர் அப்படிங்கிறது. ஓகே, அதான் டைனமிசம் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் 1887 பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட். இன் 2008 onwards the meaning of public administration is different. Why 2008 in the sense, இங்கே தான் என்ன நடக்கும், MBC 3 மீட்டிங் நடக்கும். மேபி 2028 ஃபர்தர் டெஃபனிஷன் ஆர் ஃபர்தர் எக்ஸ்பேண்டிங் ஆஃப் த மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்கும். பிகாஸ் 1887 ஆஸ் பர் உட்ரோ வில்சன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த கவர்மெண்ட், அவ்வளோதான் வந்து இவரோட மீனிங். வெறும் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டு, அதாவது ஒரு பப்ளிக் பாலிசியோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் அப்படிங்கிறது தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் 1887 உட்ரோ வில்சனோட பெர்ஸ்பெக்டிவ். பட் அட் ப்ரெசண்ட், ஓகே, தட் இஸ் டியூரிங் 2023 வெதர் த சிம்பிள் மீனிங் ஆஸ் அ எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஆஃப் த கவர்மெண்ட் தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனா அப்படின்னா கிடையாது. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் cannot be defined in a சிங்கிள் டெஃபனிஷன் அப்படின்னு சொல்கிறது தான் யார் அப்படின்னா வால்டோ. தட் இஸ் ட்வைட் வால்டோ அப்படிங்கிறவர் என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சிங்கிள் டெஃபனிஷன்னால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங்கை ஒரு சிங்கிள் டெஃபனிஷன் ப்ரொவைட் பண்ணிடுமா அப்படின்னா ப்ரொவைட் பண்ணாது. பிகாஸ் த டைனமிசம் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இவரோட வியூ. ஸோ அதனால் இவரோட வியூ என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். த தேர்ட் திங் என்ன அப்படின்னா, கேன் வால்டோஸ் பி ஜஸ்டிஃபைடு. வால்டோ சொல்கிற மாதிரி அப்போ ஒரு சிங்கிள் டெஃபனிஷன் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கவே கூடாதா அப்படின்னா அதுக்கும் கவுண்டர் வியூ இருக்குது. ஏன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக டெஃபனிஷன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கணும். ஸோ ஃபார் தட் என்ன கன்க்ளூஷன் வந்து திங்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, த கோர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி டிஃபைன்ட். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட கோர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிடணும். அதோட பெரிஃபரி, பட் அதோட ஏரியாஸ் எங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ இட் இஸ் அப் டு த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி விட்டுறணும். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ரொம்ப முக்கியமான சாப்டர் உங்களுக்கு. அது கொஞ்சம் அதிகமாக படிங்க. ஒரு சில சாப்டர்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஓகேவா? ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள்
அந்த நம்பர் 1 கொஷினில் 5 கொஷின் இருக்கும் தெரியுமா? ABCDEF அப்படின்னு சொல்லி, அதாவது யூபிஎஸ்சி ஆப்ஷனலில் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்பல்சரியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எப்பயுமே ஒரு கொஷின் எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாலேருந்து ரீசன்ட் டேஸில் வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே இருப்பான். அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் 4 டாபிக் தான் இருக்கும். மீனிங், ஸ்கோப்பு, சிக்னிஃபிகன்ஸு, தென் பார்த்தீங்க அப்படின்னா டைசியோட வியூ, தட் இஸ் உங்களுக்கு தெரியணும். தேர்ட் ஒன்று வந்து தட் இஸ் ட்ரிபியூனல்ஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக் இருக்கும், டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் ரிலேட்டடான டாபிக் இருக்கும். மேஜரான கொஷின் எங்கேருந்து ரீசன்ட் டேஸில் வரும்னா டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்ஸில் தான் அதிக கொஷின்ஸ் வரும். அதை விட்டிங்கன்னா மீனிங் ஸ்கோப்லேருந்து அதிக கொஷின்ஸ் வரும். ஏவிடைசியோட வியூஸை ரீசன்ட் டேஸில் அதிகமாக கேட்குறது கிடையாது. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும், 4மே சிம்பிளான டாபிக் தான். அந்த 4 டாபிக் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரி இயர் தேர் வில் பி a கொஷின். அந்த கொஷின் பேங்க் கொடுத்துட்டாங்கல்ல இன் ரிலேஷன் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவில், அது ரொம்ப முக்கியம். ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 4 டாபிக்ஸ் படிச்சிங்கன்னா எனி 1 கொஷின் கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பட் இங்கே கம்மிங் டு திஸ் ஏரியா, மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையும் டேரெக்டாக ஏதாவது கொஷின் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஃபஸ்ட்டு விஷயம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங்கை வந்து டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறது கஷ்டம். ஏன்னா மெனி திங்கர்ஸ்க்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற இன்ஸ்டிடியூஷன் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தட் இஸ் வுட்ரோ வில்சன் சொன்ன மாதிரி அப்படியே டிஃபைன்டாக இருக்கானா கிடையாது. இன்றைக்கி டுடேஸ் பெர்ஸ்பெக்டிவில் லெஜிஸ்லேட்டிவ் விங்லேயும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைப்படுது, பாலிசி மேக்கிங்லேயும் என்ன தேவைப்படுது. ஏன்னா பாலிசி மேக்கிங் மோஸ்ட் ஆஃப் த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாலிசி மேக்கிங் பண்ணுறது யார்? மேக்ஸிமம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். எந்த ஒரு எம்பியோ எந்த ஒரு எம்எல்ஏயோ ஒரு பாலிசி போட தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கு போட தெரியாது. அவங்களுக்கு கீழே இருக்க பர்சனல் செக்ரட்டரி இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க செக்ரட்டரி தான் என்ன பண்ணுவாங்க, பாலிசி மேக் பண்ணி தருவாங்க. அதை வந்து அவங்க பார்லிமெண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி லாவாக மேக் பண்ணி மறுபடியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகும். ஸோ தே ஆர் த பேக் போன் பிஹைண்ட் த லெஜிஸ்லேட்டிவ், தே ஆர் த ஃப்ரண்ட் டோர் பிஃபோர் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அப்போ ஜுடிஷியரி சைடு போனோம் அப்படின்னாலும் ஜுடிஷியரி சைடு வந்து ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட் அப்படிங்கிறது, கோர்ட்டில் வந்து ஜட்ஜு வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து வந்து ஒரு வேர்டிக் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கனால தான் அவரால் வந்து உட்காந்து முதல் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்க முடியுது. அப்போ இதை தாண்டி நம்ம என்பிஎம் ஏராவுக்கு வந்தோடனே ப்ரைவேட் பார்ட்டியும் உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மல்டி டைனமிசமாக பிரிஞ்சுக்கிட்டே போகுது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ப்ரெசண்ட் எராவில் வெரி சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் எவ்ரிவேர். இட் மே பி அப் டு த கிரவுண்ட் லெவல் ஆஃப் த பர்டிகுலர் பீரியட். அந்த கிரவுண்ட் லெவல் ஆஃப் பர்டிகுலர் பீரியடை பொறுத்தவரையும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் கொஷின் என்ன அப்படின்னா இந்த ஏரியா வந்து கொஷின் கேட்கலாம். தட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங் அப்படிங்கிறது இட் இஸ் டைனமிக் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஆமாம்ல, 1887 இருந்த மீனிங் ப்ரெசன்ட் டேயில் கிடையாது. இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு பேரடைம்லேயும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட வியூ வந்து எப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டே போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேரடைம் வந்து ஃபஸ்ட்டு 2 பேரடைமே தே ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் த எக்ஸிக்யூட்டிவ் சைடு தான். அப்போ ஒவ்வொரு பேரடைம்லேயும் வந்து இந்த பேரடைம்லாம் அங்கே ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒன், இந்த கொஷின் எக்ஸ்பெக்டட் ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு சிங்கிள் டெஃபனிஷன் இருக்கணுமா இல்லை மல்டிபிள் டெஃபனிஷன் இருக்கிறது ஓகேவா அப்படிங்கிறது தான் நம்மளோட மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஷின். ஓகே, ரொம்ப பேசிக் சென்ஸ்லேருந்து இந்த சாப்டரை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் வி ஹவ் டிஸ்கஸ்ட். பப்ளிக் அப்படின்னா என்னங்கிற மீனிங் தெரியணும். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனா இந்த 3 கொஷின் எழுதிட்டீங்களா? இந்த 3 கொஷின் எழுதி வச்சுங்க. இந்த இதுதான் மேக்ஸிமம் கொஷின் கேட்டால் அதுலேருந்து தான் வரணும். பட் இவ்வளோ சிம்பிளான கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் நம்ம டெஸ்ட் சீரிஸில் டெஸ்ட் எழுதும் போது கண்டிப்பாக அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். 3 எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ் ஃப்ரம் த மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது.
Yes, already we have discussed the public அப்படிங்கிறதுக்கான meaning. It is government. அதான் சிம்பிளான மீனிங் ஆஃப் பப்ளிக். பட் இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது வால்டோ பீரியடில் உட்ரோ வில்சன் பீரியடில் அவர் மென்ஷன் பண்ணது இந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிளஸ்ட் திங். தட் இஸ் இட் இஸ் எ ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். ஸ்டேட்டு கீழே இருக்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் தான் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ப்ரெசண்ட் எரால கவர்மெண்ட் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்கே நிறைய மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் இன்க்ளூஷன் ஆஃப் ஸ்டேட், ப்ரைவேட் ப்ளஸ் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ். ஏன்னா இன் ப்ரெசன்ட் நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட் எரால, ஏன்னா இப்போ கவர்மெண்ட் அப்படின்னா வெறும் கவர்மெண்ட் மட்டும் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. இட் இஸ் டீல் பை த ஸ்டேட், இட் டீல் பை த ப்ரைவேட் ஆல்சோ. பிகாஸ் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஒரு பப்ளிக் காமன் ரிலேட்டடான அப்ஜெக்டிவ்ஸை பண்ணும்போது அவங்களும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக தான் எடுத்துக்குவாங்க. பிகாஸ் இஃப் தே ஆர் டீல் வித் த பப்ளிக், டேக் அன் எக்ஸாம்பிள், அக்வாஃபினா அப்படிங்கிற ஒரு வாட்டர் கம்பெனி இருக்குன்னா அது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரைவேட் சைடில் நடந்துக்கிட்டு போகுது. வென் கம்ஸ் இன் டு பீப்புள் சைடு, பீப்புளோடு அவங்க என்டர் ஆகும்போது இப்போ அந்த வாட்டர்ஸ் எல்லாருக்கும் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா பீப்புள். ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வில் பி கன்சிடர்ட் அஸ் பப்ளிக் when it is doing a public related service. ஒரு பப்ளிக் ரிலேட்டடான ஒரு சர்வீஸை ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பண்ணும்போது அந்த ஒரு சினாரியோவில் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஆல்சோ பி கன்சிடர்ட் அஸ் அ பப்ளிக். அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது புரியுதா? ஸோ அதுதான் நீங்கள் வந்து டேக் அன் எக்ஸாம்பிள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படிக்கும்போது ஆர்டிக்கல் 12 டெஃபினேஷன் இப்படி தான் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஆமாம்ல, ஆர்டிக்கல் 12 என்ன டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது கீழே கவர்மெண்ட் மட்டும்தான் வருமானா கிடையாது, எல்லாமே வரும். இப்போ ப்ரெசண்ட்டாக வந்த ஜட்மெண்ட்டில் பிசிசிஐ மட்டும் கிடையாது. வெரி சிம்பிளாக எல்லா ஆக்டிவிட்டீஸ் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யார் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா யாருமே பண்ணக்கூடாது, ஈவன் பப்ளிக். அதே மாதிரி தான் இந்த டெஃபினேஷனும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இது வந்து ஒரு லத்தீன் வேர்ட்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருங்க, சும்மா அதெல்லாம் தெரிஞ்சுங்க. தட் இஸ் அட்மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வேர்ட்லேருந்து வந்தது தான் தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதோட சிம்பிளான மீனிங் என்ன அப்படின்னா தட் இஸ் டு கோஆப்பரேட். தான் அதோட சிம்பிளான டெஃபினிஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்றைக்குமே ஒரு 3 காம்பனண்ட் இருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. ஒன் இஸ் ரிலேட்டட் டு கோஆப்பரேட் ஆர் கோஆப்பரேஷன். செகண்ட் திங், two or more persons. To achieve common goals. பேசிக்கான டெஃபினிஷன் இவ்வளோ தான் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பொறுத்து. தட் இஸ் இதை வச்சு நம்ம டெஃபினிஷன் மேட் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் two or more persons cooperation to achieve a common goal. எப்படி வேணால் எழுதலாம். to achieve a common goal, 2 or more person cooperation activity தான் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. பட் இது வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நிறைய திங்கர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய மீனிங் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டைமோக் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் ரொம்ப ஃபேமஸாக படுவோம். என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் எ மார்ஷலிங் ஆஃப் ஹியூமன் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவரு சொல்கிற ஒரு வேர்டு என்ன அப்படின்னா தட் இஸ் டைமோக் அப்படின்னு. இதெல்லாம் படிப்போம், அந்த மெட்டீரியலில் இருக்குது. இவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்ஷலிங் ஆஃப்
ஹியூமன் எஃபர்ட்ஸ்னு சொல்லுவார். நத்திங் பட் இதுதான் டெஃபினிஷன். மார்ஷலிங்னா என்ன? மார்ஷலிங் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சம்திங் இட் இஸ் யுனைட்டிங் பேஸ்ட் ஆன் தி எவிடன்சஸ். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் மார்ஷலிங் அப்படின்னு சொல்கிறோம். மார்ஷலிங் ஆஃப் ஹியூமன் எஃபோர்ட்ஸ் டு அச்சீவ் அ காமன் கோல் அப்படின்னு சொல்கிறாரு யார்? டைமோக் அப்படிங்கிறவர். ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்கர்ஸும் வேறு மீனிங் ப்ரொவைட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் ரியல் மீனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மீனிங் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேக் அன் எக்ஸாம்பிள், நான் கொடுத்துருக்க அந்த மெட்டீரியல் எடுங்களேன். அந்த மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 2 வாங்க. வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஃப்ரம் ஹெர்பர்ட் சைமன் வரையும் ரீட் பண்ணுங்கள். இல்லை டு கோஆப்ரேட், டு கேர் ஃபார், டு லுக் ஆஃப்டர் எல்லாம் ஒன்று தான். சொல்கிறேன், ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அட்மினிஸ்ட்ரேஷன்
ஸோ படித்தேன் சார். மோரலஸ் வந்து எல்லா மீனிங்கும் சேம் பர்ஸ்பெக்டிவில் தான் இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கோஆப்ரேட்ஃபுல்லி காமன் கோல், அவ்வளோதான். இந்த 3 வார்த்தைக்கு தான் வேறு வேறு வார்த்தை மீனிங் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், ப்ரூக் ஆடம் சொன்னதும் சிம்பிளான விஷயந்தான். ஒரு சிங்கிள் ஆர்கனிசம் பர்ஸ்பெக்டிவில் adroitly that they shall operate in the sense ஒரு ஸ்கில்ஃபுல்லாக கிளவராக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யுனைட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸ்கில்ஃபுல் அண்ட் கிளவர் அப்படின்னு சொல்கிறது தான் அட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெலிக்ஸ் சொல்கிறது பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் த ஆர்கனைசேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் மென் அண்ட் மெட்டீரியல்ஸ் டு அக்காம்ப்ளிஷ் அ பர்பஸ். ஸோ அப்போ இதில் இருக்க எல்லா மீனிங்குமே வந்து நமக்கு தெரியணுமா அப்படிங்கிறது கிடையாது. யூ ஹாவ் டு ரிமெம்பர் 2 or 3 மீனிங்ஸ் ஒன்லி. ஓகேவா? அதில் பெஸ்ட்டு கண்டிப்பாக எங்கே இருக்கணும் அப்படின்னா எல்டி ஒயிட்டோட மீனிங் இருக்கணும். ஏன்னா எல்டி ஒயிட் வந்து ஒன் ஆஃப் த பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் வந்து ஹெர்பர்ட் சைமனோட மீனிங் வந்து பர்பஸ்ஃபுல்லாக தெரியணும். ஏன் நான் இந்த 2 மீனிங்கும் முக்கியமாக சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கங்க. எல்டி ஒயிட் வந்து ஒரு தனி ஸ்கூல் ஆஃப் தாட்டு, பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி, கிளாசிக்கல் ஏரா பீரியடு. சைமன் வந்து நியூ பீரியட், தட் இஸ் பிஹேவியரல் பீரியட். அப்படி ஒரே ஸ்கூல் சேர்ந்தவங்களோட மீனிங் இல்லாமல் இந்த 2 மீனிங் தான் ஞாபகம் வச்சுங்க அதிகமாக. எல்டி ஒயிட் சொன்னதும் ஹெர்பர்ட் சைனும். எல்டி ஒயிட் என்ன சொல்லியிருக்காரு, த ஆர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் த டைரக்ஷன், கோஆர்டினேஷன், கண்ட்ரோல் ஆஃப் மெனி பர்சன்ஸ் டு அச்சீவ் சம் பர்பஸ் ஆர் அப்ஜெக்டிவ். இல்லை பிரச்சனை என்ன அப்படின்னா, எய்தர் நீ எக்ஸாமினேஷனில் இதை எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சின்னா எல்டி ஒயிட் சொன்னாருன்னு எழுதுனா கண்டிப்பாக இதே வேர்டை போட்டு தான் எழுதணும். எல்டிஒய் என்ன வேர்டு எக்ஸ்பர்ட் தட் இஸ் பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காரோ அதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் காமனாக அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் சைமன், இட் இஸ் ப்ராடஸ்ட் சென்ஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் குரூப் கோஆபரேட்டிங் டு அக்காம்ப்ளிஷ் காமன் கோல்ஸ் அப்படிங்கிற. ஸோ எவ்ரி திங் இஸ் சேம் மீனிங் இந்த ஒரு விஷயந்தான். பட் ஒவ்வொரு ஆத்தர்ஸும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பர்பஸ்ஃபுல்லாக மீனிங் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. மற்றபடி அதில் வந்து பெரிய டெஃபினிஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்படி தான் மீனிங் இருக்குது அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கும் என்ன தான் இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய திங்கர்ஸ் வந்து நிறைய மீனிங் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், அதில் ஒரு மீனிங் வந்து ட்வைட் வேல்டோ கொடுத்த மீனிங் இருக்கான்னு பாருங்கள். அதில் எஸ், அது வந்து ஒரு அப்ளைடு ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ரொம்ப முக்கியமான மீனிங் அது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து சம்திங் முக்கியமாக வந்து நீக்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. தென் நிக்கோலஸ் ஹென்றி, இந்த 2 பேர்த்தோட பெர்ஸ்பெக்டிவ் மீனிங்கில் வந்து தெரியும். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு காமனான பெர்ஸ்பெக்டிவில் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடலாம். என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் எ மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ 2 மீனிங் இருக்குது. பப்ளிக் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். சிம்பிளாக அந்த 3 வேர்டுக்கு வந்து ஒரே வேர்டில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா காமனான மீனிங் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு வேர்டு இடையில ஜாயின் பண்ணோம்னா போதும், மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அஃபேர்ஸ். இதுதான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு சிம்பிளான டெஃபினிஷன் நம்ம சொல்கிறோம். பட் இது 1887 தட் இஸ் உட்ரோ வில்சன் வந்து என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு அப்படின்னா இது ஒன்லி இட் இஸ் எக்ஸிக்யூஷன் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லுவார். இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அண்ட்
எக்ஸிக்யூட்டிவ் சைடு ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். நிறைய திங்கர்ஸ் இதை சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, இதை அப்போஸும் பண்ணுவாங்க. பட் இந்த கொஷின் வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பட் இதோட மீனிங் வந்து இங்கே நம்ம ஃபுல்லாக படிக்க மாட்டோம். நம்ம நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது இந்த கான்செப்டை பற்றி படிப்போம். தட் இஸ் MBC 3 மீட்டிங்கில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வேர்டை வந்து ரீடிஃபைன் பண்ணியிருப்பாங்க MBC 3ல். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா இட் இஸ் சோஷியலி எம்பெடட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோஷியலி எம்பெடட் ப்ராசஸ் ஆஃப் தட் இஸ் ஆக்ஷன் ஃபார் ப்ரொமோட்டிங் ஹியூமன் ஃப்ளரிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மீனிங். அவங்க சிம்பிளாக சொல்லியிருக்கிறது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு சோஷியலி எம்பெடட் ப்ராசஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க மீனிங். அதாவது இந்த சொசைட்டியோட ப்ராசஸ் தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மீனிங் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வெறும் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஆஃப் த கவர்மெண்ட்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற டெஃபினேஷன் 1887 இருந்துச்சு. அதே 2018 சோஷியலி எம்பெடட் ப்ராசஸ், சமுதாயத்தோட ஒரு ஒன்றிணைந்த ஒரு விஷயந்தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் தட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அ டிசிப்ளின், அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் mingled with the society and evolving with the society அப்படிங்கிறதா சோஷியலி எம்பெடட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ MBC 3 மீட்டிங்கில் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து மீனிங் சொல்ல வேணாம், ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா சோஷியலி எம்பெடட் ப்ராசஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மீனிங்கை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரீடிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ சோஷியலி எம்பெடட் ப்ராசஸ்னால் என்ன, அதோட ஃபுல் மீனிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் MBC 1, MBC 2, MBC 3 பற்றி படிப்போம். மின்னோப்ரோ கான்ஃபரன்ஸை பற்றி. அங்கே இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எப்படி இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்க்கு வந்து நிறைய மீனிங் படிச்சிங்களோ அதே மாதிரி சேம் சென்ஸ் தான் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னா தட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் முக்கியமான ஆத்தர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் உட்ரோ வில்சன். ஆஸ் பர் உட்ரோ வில்சன் என்ன சொல்லியிருக்காரு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அ systematic, detailed and systematic application of law. Every particular application of law is an act of administration அப்படிங்கிறது. அப்போ வெறும் எக்ஸிக்யூட்டிவ் சைடு மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. தட் இஸ் டீட்டெயில்டு அண்டு சிஸ்டமேட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறார். தட் இஸ் உட்ரோ வில்சனோட ஐடியாலஜி. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மேக்கிங் ஆஃப் லா கிடையாது. தட் இஸ் டீட்டெயில்டு அண்டு சிஸ்டமேட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மீனிங் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் திங், LD Whiteோட மீனிங் பாரு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் ஆப்பரேஷன் ஹேவிங் ஃபார் தியர் பர்பஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் பாலிசி. வெறும் சிஸ்டமேட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் லா மட்டும் கிடையாது, ஒரு பப்ளிக் பாலிசிக்கு தேவையான எல்லா விஷயமுமே என்னன்னு தான் சொல்கிறாரு. அது மேக்கிங்காக இருக்கட்டும், இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும், அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து ஒரு ரிவ்யூவாக இருக்கட்டும், டிஸ்கஷனாக இருக்கட்டும், ரீஇம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும். ஆக்சுவலி நம்ம பப்ளிக் பாலிசின்னு ஒரு டாபிக் படிப்போம். தட் இஸ் 10th சாப்டர் வந்து ஃபஸ்ட் பேப்பரில் வந்து பப்ளிக் பாலிசின்னு சொல்லி. அப்போ உட்ரோ வில்சனோட ஐடியாலஜி படி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது அப்ளிகேஷன், எக்ஸிக்யூஷன், இதுதான் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் LD White வந்து 1926 என்ன அதை ரீடிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, சம்திங் இட் இஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் டு அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது, எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ். அதான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் ஆப்ரேஷன்ஸ் ஹேவிங் ஃபார் தியர் பர்பஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் பாலிசி அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ இந்த ரெண்டு பேர்த்தோட மீனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் சொல்கிறாரு, இன்னொருத்தர் எல்லா பிரான்ச்சுக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை எடுத்துகிட்டு போகிறார். அடுத்து ரொம்ப முக்கியமான மீனிங்கிறது வந்து ட்வைட் வால்டோவோடது, காமனான மீனிங் தான். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அஸ் அப்ளை டு த அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட். சேம் மீனிங் தான். பட் அவர் என்னன்னு சொல்லியிருக்காரு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லிட்டார். இட் இஸ் போத் ஆர்ட்ஸ், இட்ஸ் சயின்ஸ், இட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அந்த மீனிங் கொஞ்சம் முக்கியம். தென் வந்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் ஹென்ரியோட பர்ஸ்பெக்டிவ்ஸும், தட் இஸ் தென் வந்து நீக்ரோவோட பர்ஸ்பெக்டிவ்ஸும் தான் அடுத்து வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான ஏரியா.
அதுக்கு முன்னாடி அந்த டாபிக் போட்டு நான் சொல்கிறத எழுதிங்க. எவல்யூஷன் ஆஃப் த மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். எவல்யூஷன் ஆஃப் த மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். Since public administration as a discipline, has evolved in, since public administration as a discipline has evolved in 6 overlapping paradigms. Six overlapping paradigms. The meaning of public administration also, has been changing. Meaning of public administration also has been changing, and some thinkers have tried to give meaning of public administration, in its context. நம்பர் 1 போட்டு ட்ரெடிஷ்னல் எரா ஆர் கிளாசிக்கல் எரான்னு எழுதிங்க. நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரெடிஷ்னல் எரா ஆர் கிளாசிக்கல் எரா. In the first 2 paradigms of public administration, and the meaning of public administration was more influenced by management science, business like approach, and politics administration dichotomy. Politics and administration dichotomy. So it had both broader and narrow view regarding the meaning. So it had both broader and narrower view என்ன சொன்னேன்? narrower view in the definition and scope. broader view na enna, narrower view na enna அப்படிங்கிற தியரி வந்து இதில் பார்ப்போம், டெஃபினிஷனில் ஸ்கோப்பில் பார்ப்போம். next point, that is post classical era. Next topic is minor topic, post classical era. In 1950s and 60s, in 1950s and 60s,
Public administration was more influenced by public administration was more influenced by the emergence of public policy perspective. Hence, according to Paul Appleby, all acts of administration is an act of politics. All acts of administration is an act of politics. Next topic, meaning of public administration in post-globalized era. Meaning of public administration in post-globalized era. In 1990s, the meaning of public administration was further underwent many changes, and some new functions were added to public administration. Such as regulation, facilitation, production, etc. So, according to Minobrook 3, next point, according to Minobrook 3, public administration means, open the quotation, நான் சொல்கிற கொட்டேஷனில் எழுதிங்க, socially embedded process of dialogues and actions to promote socially embedded process of dialogues and actions to promote human flourishment. Last ஒரு paragraph எழுதிங்க. Thus, the meaning of public administration has not remained the same. Thus, the meaning of public administration has not remained the same
It had changed. It had changed. It had changed due to developments in public administration. Developments in public administration and associated with the changing scope of public administration. Okay, it's very simple. Public administration ஓட ஸ்கோப்புன்னு நம்ம அடுத்து படிப்போம். அந்த ஸ்கோப் சேஞ்ச் ஆக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். அது வந்து மேபி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வுட்ரோ வில்சனாக இருந்துட்டு இன்றைக்கும் ப்ரெசென்ட் எரால அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடலாமா அப்படின்னா இட் இஸ் அ பிக் கொஷின் தான். இன்ன வரையும் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எதுவும் கிடையாது. 2028 மறுபடியும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங்கை வந்து ரீடிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் த சப்ஜெக்ட்டும் அதுதான், நெகட்டிவ் சைட் ஆஃப் த சப்ஜெக்ட்டும் அதுதான். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற மீனிங் வந்து ஸ்டில் இட் கே நாட் பி டிஃபைன்டு இன் அ ப்ராப்பர் வே அப்படிங்கிறது தான் மேஜர் கிரிட்டிசிசம். இதுக்கு வந்து ட்வைட் வால்டோ வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவார், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கேனாட் ஹாவ் அ சிங்கிள் டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? ஸோ அவர் முக்கியமாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ட்வைட் வால்டோ வந்து, த attempt to make a proper definition of public administration. அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற டெஃபனிஷனுக்கு நீங்கள் ஏதாவது சரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற சப்ஜெக்டை நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அட்டன் பண்ணிங்கன்னா இட் வில் கிரியேட் மென்டல் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்டை தயவு செஞ்சு யாருமே டிஃபைன் பண்ணணும்னு திங்கர்ஸ் யாரும் திங்கோட பண்ணாதீங்க. அது ஒரு மென்டல் பேரலைசிஸை க்ரியேட் பண்ணிடும். ஏன்னா அது யாராலையும் முடியாது. அது தேவையில்லாத உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் அடுத்தடுத்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும். இதுதான், அதாவது சிம்பிளாக ஒரு புக்கில் எழுதிப்பார், நீங்கள் இதுதான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது அதோட ஸ்கோப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது நீங்கள் சிம்பிளாக ஒரே டெஃபனிஷனுக்குள்ளே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிற ரியல் மீனிங்கை எந்த ஒரு டெஃபனிஷனுமே ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, டோன்ட் ட்ரை டு அட்டெம்ப்ட் டு டிஃபைன் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதனால தான் யூபிஎஸ்சியும் மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் கேட்கலாம், ஏன் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங் வந்து எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது, இல்லைன்னா ட்ரேஸ் த எவல்யூஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயம். இது பேர் வந்து சரி, இந்த வேர்டையும் தெரிஞ்சுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எபிஸ்டமாலஜின்னா என்ன? த ரீசன் ஃபார் த நேம். மேபி இந்த வேர்டை கொடுத்து கூட கேட்கலாம். ட்ரேஸ் த எபிஸ்டமாலஜி ஆஃப் பப்ளிக் உன் பேர் வந்து ஏன் உனக்கு வந்து இந்த பேர் வச்சாங்கன்னு கேட்பாங்களே. நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் பேர் வைக்கணும், பெயர் காரணம், அதான் எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்டை வச்சு கூட திடீர்னு கொஷின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா இது, அதான் ரெண்டாவது கேள்வி. அதில் என்ன சொன்னேன், கேன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹாவ் சிங்கிள் டெஃபனிஷன், அது ஒரு கொஷினை, அது ஒரு டாப்பிக்காக எழுதிங்க. According to Dwight Waldo,
quotation open பண்ணி எழுதுங்க. When one attempts to define public administration, when one attempts to define public administration in any single or two lines, in any single or two lines, it would result in mental paralysis. It would result in mental paralysis. He also said that public administration cannot have a public administration cannot have a single definition. And any single definition will not incorporate the entire scope of public administration. Any single definition will not incorporate the entire scope of public administration, as it is very dynamic. கீழே ஒரு கொட்டேஷனில் எழுதிங்க. Today we could give any definition. Today we could give any definition, but tomorrow it will change due to changes in society. But tomorrow it will change due to changes in society. அதை ரீட் பண்ணி பாருங்க.
சம் உட்ரோவல்ஸ்ன்னு புரியுதா அந்த விஷயம்? இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களால் அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற டெஃபினேஷன் ஒரே டெஃபினேஷனில் நம்மளால் முடிக்கவே முடியாது. ஸோ அப்போ அக்கார்டிங் டு வால்டோ படி நோ சிங்கிள் டெஃபினிஷன், அதுதான் அவரோட கான்செப்ட். சரி, அந்த சிங்கிள் டெஃபினிஷன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது உண்மையாலுமே அதை நம்பணுமா? கேன் இட் பி ஜஸ்டிஃபைடா அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படின்னும் பேசலாம், நோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். எஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை ஏன் சிங்கிள் டெஃபினிஷனில் கொண்டு வர முடியாது? 2 காரணம் முக்கியமான விஷயம். ஒன்று, சொசைட்டி எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ இன்றைக்கி ஒரு மீனிங் நீ ரெடி பண்ணினா அது டுமாரோ irrelevant-ஆக போயிடும். ஆமாம்ல? அதே மாதிரி ஒரு டெஃபினிஷன்னா மிஞ்சி போனால் ஒரு 2 லைன் 3 லைன் அவ்வளோதானே இருக்கணும். அந்த 2 or 3 லைன்ஸ்குள்ளே என்டையர் ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை உன்னால் சொல்லிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஆமாம்ல? ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னா த ஈவெண்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானே ஹிஸ்ட்ரியோட மீனிங். ஈவெண்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட், இதுக்கு முன்னாடி நடந்த செகண்ட்ஸ் வரையும் ஹிஸ்ட்ரி தான், அதான் ஈவெண்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட். அதோட எவ்வளோதான் ஹிஸ்ட்ரியோட ஸ்கோப்பை ஈஸியாக சொல்லிடலாம். பட் அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கோப் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், சம்டைம் ரெடியூஸ் ஆகலாம், சம்டைம் ரொம்ப ஹையராக போகலாம். பட் அதனால தான் அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா சிங்கிள் டெஃபினிஷன் கொண்டு வர முடியாது. பட் இதுக்கு ஆப்போசிட் வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ, எவ்ரி சப்ஜெக்ட் ஷுட் ஹேவ் இட்ஸ் ஓன் டெஃபினிஷன். டெஃபினிஷனே இல்லாமல் எப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்க முடியும்? அதனால் கண்டிப்பாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும். நீ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கட்டும், பட் அந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஒரு கோர் இருக்கும். அந்த கோரை நீ டிஃபைன் பண்ணியே ஆகணும். அதான் கவர்மெண்ட் இன் ஆக்ஷன் அப்படின்னு பின்னாடிலாம் பேசுவாங்க. என்ன தான் ஆனாலும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு என்ஜின் இருக்கணும். அதோட பாடி பார்ட்ஸ் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்ன ஆனாலும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் ஒரே ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு தான். மொபைல், தட் இஸ் பைக்ஸை பொறுத்த வரையும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்லேருந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து நம்ம எவால்வ் ஆகிருக்கோம். என்ன ஆனாலும் இன்ஜின்ஸ் தான், அது பெட்ரோலாக இருக்கட்டும், அது டீசலாக இருக்கட்டும், இன்ஜின்ஸ் ரன்ஸ். அப்போ அதை சுற்றி இருக்க பாடி டிசைனை மாற்றி தான் வேறு வண்டி விற்கிறான். டிவிஎஸ் 50 ஸ்டார்ட் ஆகி வந்து இன்றைக்கி R15 எந்த வண்டி நீ போனாலும் சரி, எவ்வளோ பெரிய வெர்ஷனில் போனாலும் ஒரே கான்செப்ட் இன்ஜின் தான். அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இன்ஜின் கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கணும். அதை சுற்றி இருக்க பெரிஃபரல் ஏரியா தான் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் த பீரியட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது என்ன வேணால் சேஞ்ச் ஆகிட்டு போயிடும். அப்போ டெஃபினிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கோரை வந்து டிஃபைன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் கிரெடிபிலிட்டி வந்து கிடைக்கும். டெஃபினேஷனே இல்லைன்னா எப்படி அப்படிங்கிறது தான் இன்னொருத்தவங்களோட விஷயம். இந்த கிரிட்டிசிசம் வந்த உடனே தான் வந்து ஈவன் டுவைட் வால்டோவோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு அவரே முடிவு பண்ணுவார். வேணான்னு சொன்ன அவர் தான் மினோப்ரோக் 3 கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுவார், இதை டிஃபைன் பண்ணியிருப்பார். இட் இஸ் அ சோஷியலி எம்பெடட் ப்ராசஸ் ஆஃப் டயலாக்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் டு ப்ரொமோட் ஹியூமன் ஃப்ளரிஷ்மெண்ட்டுன்னு சிம்பிளாக முடிப்பார். புரியல? ஆமாம், ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சொன்ன வியூலாம் அது ஃபஸ்ட்டே இவர் வேல்டோ சொல்லிட்டார். ஆக்சுவலி வேல்டோ வந்து நோ சிங்கிள் டெஃபினிஷன் ஃபஸ்ட்டே அவர் இந்த ஸ்டாண்டில் தான் இருப்பார். பட் இந்த கிரிட்டிசிசம்லாம் வந்ததுக்கப்புறம் ஈவன் த வேல்டோ அட்டம்ப்ட்ஸ் டு டிஃபைன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் அந்த மீட்டிங்கோட எண்டில் சொல்லுவார், நம்ம டிசிப்ளின் வந்து கிரைசிஸ் டைமுக்கு மறுபடியும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் டெஃபினிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். இட் மே பி irrelevant ஆஃப்டர் ஐ வெண்ட் அவுட் ஆஃப் தி ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லுவார். அந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கினோன்னே கூட அந்த மீனிங் irrelevant-ஆக மாறிடலாம். பட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கோர் தான் இது. நான் சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ சோஷியல் எம்பெடட் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இதோட பெரிஃபரி ஓவர் த பீரியட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ இதோட கோர் இன்ன வரையும் நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னா, இட் இஸ் எ கவர்மெண்ட் இன் ஆக்ஷன் தான். அதை சுற்றி என்ன வேணால் நடக்கணும். அதான் சிம்பிளாக கவர்மெண்ட் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்கே வந்து மீனிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகுது. ஆமாம்ல? இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லணும் அப்படின்னா இந்த வேர்டு கூட வச்சுக்கோங்க. இதோட மீனிங் டியூரிங் 1950s வச்சுக்க. இதோட மீனிங் டுடே எவ்வளவோ சேஞ்ச் ஆயிடுச்சு.
ஆமாம்ல, ஃபேமிலி அப்படிங்கிறது தட் இஸ் அப்போ எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் தான். ஃபேமிலி எதுக்காக உருவாயிருக்குன்னா எக்கனாமிக் இன்டர்டிபெண்டன்ஸ்க்காக தான் வந்து ஃபேமிலி சிஸ்டமே வந்து உருவாயிருக்கும். டேக் அன் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் ஃபிகர்ஸ், சென்ட்ரல் ஹையரார்கின்னு ஒன்று இருக்கும், தட் இஸ் சென்ட்ரல் ஜெனரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி தான் ஃபேமிலியை க்ரியேட் ஆகும். இந்த சென்ட்ரல் ஜென்ரேஷன் இவங்களுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலை. அந்த அடுத்து இவங்களுக்கு வர்ற ஜென்ரேஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து ஜென்ரேட்டிவாக உருவாக்கணும் அந்த வேலை. அதான் ஒரு அப்பா வந்து தன்னோட அப்பாவையும் பார்த்துக்கணும், தன்னோட குழந்தையும் பார்த்துக்கணும். அடுத்து அவர் எந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவார்? இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவார். இங்கே இருக்கவங்க இந்த ஸ்டேஜ், அடுத்து இங்கேருந்து ஒரு ஸ்டேஜ் வரும். இந்த சைக்கிள் தான் ஃபேமிலி. அப்படி தான் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் வந்து உருவாச்சு. ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, சோஷியாலஜி டெஃபினிஷன் படி சிங்கிள் கிச்சன், அது பேர் தான் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம். 3 ஜென்ரேஷன் வித் சிங்கிள் கிச்சன். நிறைய பேர் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் 3 கிச்சன் இருக்கும், அது பேர் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் கிடையாது. ஸோ சிங்கிள் கிச்சன் வித் 3 ஜென்ரேஷன் தான் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம். பட் இந்த ஃபேமிலி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன டெஃபினிஷன் மாறிடுச்சுன்னா, இப்போலாம் இட் இஸ் சிங்கிள்ஸுக்கே வந்து ஃபேமிலி தான். அதான் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிச்சுக்கு தெரியும்ல, நியூஸில் பார்த்தீங்களா இல்லையா? ஒரு பொண்ணு வந்து பேர் தெரியுமா? யார்? செல்ஃபு. அவங்களே திருமணம் பண்ணிவிட்டு அதை ஃபேமிலின்னு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ சிங்கிள் பர்சன் கேன் ஆல்சோ பி எ ஃபேமிலி. ஆமாம் தானே? இப்போ அந்த அளவுக்கு நம்மளோட விஷயம் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி எவ்ரி வேர்டுக்குமே எவல்யூஷன் இருக்கும், எந்த வேர்டாக இருந்தாலும். அதனால தான் பட் கவர்மெண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக 2028 இதுக்கான அட்டம்ப்ட் வந்து ஏதாவது நடக்கும். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாக டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது அட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டாபிக் என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா, தட் இஸ் அந்த 3rd கொஸ்டின், கேன் வேல்டூஸ் வியூ be justified? Can Waldo's view be justified? To some extent, it is justified as to some extent it is justified as one cannot define the word public administration because it is dynamic in nature. One cannot define the word public administration because it is dynamic in nature. At the same time, because it is dynamic in nature, at the same time one cannot deny the fact, one cannot deny the fact, one cannot deny, D-E-N-Y, deny the fact that a definition should not be inclusive at all. The definition should not be inclusive at all. Inclusive at all. Inclusive at all. Rather it should incorporate the core aspects. Rather it should incorporate the core aspects of the discipline. Core aspects of the discipline. There have been attempts to define public administration. There have been attempts to define public administration by Waldo himself.
in Minnebrook 3. In Minnebrook 3. His motive behind the concept of mental paralysis. His motive behind the concept of mental paralysis would be to highlight which motive behind the concept of mental paralysis would be to highlight the limitations of any one definition of public administration. Any one definition of public administration. Any one definition of public administration. Hence, his view cannot be completely accepted or rejected. Hence, his view cannot be completely accepted or rejected. இன்ன வரையும் கம்ப்ளீட் மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது, யாரும் அக்செப்ட் பண்ணிக்கவே கிடையாது. அவன் இப்போ தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபுல் டெஃபனிஷன் அப்படிங்கிறத யாரும் எதுவும் சொல்லவே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சம்திங் இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க மீனிங்ஸில் வந்து எது எது முக்கியம்னு சொல்கிறேன். ஒன்று உட்ரோ வில்சன், எல்டி ஒயிட் ரொம்ப முக்கியம். அடுத்து ட்வைட் வால்டோவோட தான் முக்கியம். ஓகேவா? நிக்கோலஸ் ஹென்ரியும் நீக்ரோவும் ஒரு டைம் ரீட் பண்ணிங்க. அதில் என்ன அப்படின்னா காமனாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நிக்கோலஸ் ஹென்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து நேச்சர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வரையும் ஒரு ரீட் பண்ணுங்கள். நம்ம பேசினது அதில் இருக்கும். ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. ரீட் ஃப்ரம் நிக்கோலஸ் ஹென்ரி. என்றைக்குமே ட்ரை பண்ணிடாத பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங்கை மனப்பாடம் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு நான் டெஸ்ட்டு வைக்க போகிறேன் அப்படின்னா வால்டோ என்ன சொன்னாருன்னு நீ அப்போ உட்காந்து ரீகால் பண்ணிவிட்டு வந்து எக்ஸாம் எழுது, அப்படியே ஞாபகம் இருக்கும். மற்றபடி வால்டோ என்ன சொன்னார், உட்ரோ வில்சன் என்ன சொன்னாருன்னு எக்ஸாக்ட் மீனிங்கை நீ மனப்பாடம் பண்ணணுன்னு என்றைக்குமே நினைக்காது. யூபிஎஸ்சியில் எக்ஸாம் நடக்க போகுதுன்னா அன்றைக்கி காலையில் உள்ளே போகிறதுக்கு ஒரு ½ hour முன்னாடி பார்த்துட்டு போனால் தான் தெரியும், ஓ வால்டோ இதை தான் எக்ஸாக்டாக சொன்னார் அப்படி. இல்லைனா ஆல் டிக்கெட்டில் எழுதி வச்சு கொண்டு போயிரு, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ உட்காந்து அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ எப்போல்லாம் நீ எக்ஸாம் எழுதுறியோ அப்போல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுது, அவ்வளோதான். சில மீனிங்லாம் அப்போ படித்தா மட்டும்தான் உனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும். அதை வந்து எக்ஸாக்டாக அவங்களோட வேர்டிங்ஸில் எழுதுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் திங்கர்ஸ் அண்ட் தியரியில் உள்ள ஒன் ஆஃப் த சேலஞ்சும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து அஸ் எ டீட்டெயில்டு அண்டு சிஸ்டமேட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் லான்னு சொல்லியிருக்காரு. நீ அப்ளிகேஷனாக பாலிசின்னு எழுதினாலும் தப்பு தான். அது வந்து உட்ரோ வில்சன் சொல்ல, பாலிசி வேறு லா வேறுன்னு அதுக்கெல்லாம் ஒரு தியரி இருக்குது. லா கிடையாது பாலிசி அப்படின்னு சொன்னால அப்போ மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் புரியும். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த கடைசி இதை மட்டும் ஒரு டைம் ரீட் பண்ணி இன் சம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஓவராலாக எல்லா திங்கருமே பேசுனதை வச்சு இப்போதைக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன ஒரு ஜென்ரல் சென்ஸில் is the non-political public bureaucracy operating in a political system. It is a public bureaucracy. அதான் முக்கியமான வார்த்தை. ஓகே, non-political public bureaucracy operating in a ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம்குள்ளே இருக்க
ஒரு நான் பொலிட்டிக்கல் பப்ளிக் பியூரோக்ரஸி தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபொலிட்டிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட், it deals with ends of the state, the sovereign will, the public interest and laws. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எதை டீல் பண்ணுது? ஒரு ஸ்டேட்டோட எண்டுனா கோல், ஸ்டேட்டோட எண்டு, அந்த சாவரின் வில், தென் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லா, இதை அச்சீவ் பண்ணுறது தான் யாரோட மோட்டோ? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மோட்டோ. நெக்ஸ்ட் பாயிண்ட், it is the business side of government and as such concerned with policy execution, but it also concerned with policy making. கவர்மெண்ட்டோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் தான், பட் இட் ஆல்சோ கன்சர்ன்ட் வித் பாலிசி மேக்கிங். கவர்ஸ் ஆல் த்ரீ பிரான்ச்சஸ் ஆஃப் கவர்மெண்ட், although it tends to be concentrated in the executive branch. இது எல்லா பிரான்ச்சையும் டீல் பண்ணுது. மோராக எங்கே கான்சன்ட்ரேட்டடாக இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச். இதுதான் ஒரு கன்க்ளூசிவான ஸ்டேட்மெண்ட்டாக தெரிஞ்சுங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் deals with every organs of the state but with more emphasis on the executive branch. அவ்வளோதான், இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். Then provides regulatory and service function to people in order to attain good life, differs significantly from private administration especially in its emphasis on the public. ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்குக்கும் ஒரே ஒரு இடத்துல டிஃபர் ஆகும். நான் மோஸ்ட்லி பப்ளிக், அவங்க மோஸ்ட்லி ப்ரைவேட். நம்ம லெஸ் ப்ரைவேட், அவங்க மோஸ்ட் பப்ளிக். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மேஜர் மோட்டோ பப்ளிக் தான். 90% நம்ம பப்ளிக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவன் 10% பப்ளிக்கை ஃபோக்கஸ் பண்ணுவான், 90% அவன் ப்ரைவேட் சைடை ஃபோக்கஸ் பண்ணுவான். புரியுதா? அதான் மேஜர் டிஃப்ரெண்ட். லாஸ்ட் ஒன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இட் இஸ் interdisciplinary in nature as it draws upon other social sciences like political science, economic and sociology. இப்போ ப்ரெசண்ட்டாக இதோட ஸ்டேட்டஸ் வந்து ரெண்டு விஷயம் முக்கியமாக. இட் இஸ் இன்டர்டிசிப்ளினரி, இட் இஸ் எவால்விங். இந்த ரெண்டு வார்த்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க. இட் இஸ் 3 வார்த்தை கூட ஞாபகம் வச்சுக்க. இன்டர்டிசிப்ளினரி, மல்டி டிசிப்ளினரி, எவால்விங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையும். புரியுதா? ஸோ அப்போ இந்த கடைசியாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இன்சம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னென்னு. அது எக்ஸாம்லாம் உனக்கு தயவு செஞ்சு எங்கேயுமே யூஸ் ஆகாது. முக்கியமாக யூபிஎஸ்சி எக்ஸாமில் அந்த மாதிரி கேள்விலாம் சிம்பிளாக கேட்கவே மாட்டான். பட் ஒரு ஜென்ரல் மேனாக ஒரு இன்டர்வியூவில் உனக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு கேட்டுட்டேன். அவங்க சிம்பிளாக அப்படி தான் கேட்பாங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு தானே நான் 1000 தியரி படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன், இன்ன வரையும் தெரில அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு ஆன்சர் சொல்லணும்னா இந்த ஆன்சரை தான் சொல்லணும். உங்களுக்குள்ளே இப்போ நமக்குள்ளே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங் என்ன அப்படின்னு கன்க்ளூசிவாக தெரியாமல் போயிடும். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படின்னா என்ன படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் இதை பற்றி சொல்ல தெரியணும் அப்படின்னு ஒரு ஜென்ரலிஸ்ட்டாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா இந்த மீனிங் தான் அவங்களுக்கு தெரியணும். லாஸ்ட்டாக கொடுத்துருக்க அந்த 6 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டோன்ட் ட்ரை டு மக்கப் இட். அது எக்ஸாமில் எங்கேயும் உனக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. நீ அப்படி எழுதினா நீ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் போயிடுவோம். ஏன்னா அது வெறும் ஜென்ரலான வியூ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்டிகுலர்ஸ் வியூஸ் வந்து இருக்குது. புரியுதா டெஃபினிஷன்? அது புரியறதுக்கு ஒன்றும் இல்லை, அதில் எதுவுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. டு மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த லாஸ்ட் 1 hour அவனை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா, இட் இஸ் டைனமிக், இட் cannot be defined, பட் இட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த கோரை டிஃபைன் பண்ணி தான் ஆகணும். அதான் கவர்மெண்ட் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. பட் கவர்மெண்ட்டோட வேலை ப்ரைவேட்டோட வேலை மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சுனாலும் அது மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் டிஸ்கஸ் ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். த மோஸ்ட் ஏரியா எவ்ரி இயர் கொஷின் வந்துக்கிட்டே இருக்கிறது அதுதான். பட் இப்போயே உங்களுக்கு தெரியும்ல, சிம்பிளாக ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம். ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் எவால்விங் தான், அதுவும் பவுண்டரிலெஸ் தான். அதையும் நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சரலைஸ் பண்ண பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வில் பி ஆன் Thursday ஃபர்ஸ்ட் திங். சாட்டர்டே வில் பி ஒரு ஹாலிடே. நெக்ஸ்ட்டு வந்து தீபாவளி ஹாலிடேஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்காது. அதாவது நெக்ஸ்ட்டு Thursday நடக்கிறது தான். தட் இஸ் லாஸ்ட் டெமோ கிளாஸஸாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கிளாஸாக இருக்கும். அடுத்து வந்து தீபாவளிக்கு அப்புறம் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஐ திங்க் இன்னும் ஒரு 3 கிளாஸஸில் ஃபஸ்ட் யூனிட் 3 இல்லை ஒரு 4 கிளாஸஸ் ஆகும். ஃபஸ்ட் யூனிட் வில் பி கம்ப்ளீட்டட். வில் கோ ஃபார் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் டெஸ்ட் ஆல்சோ. தேங்க்யூ.